Students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினாக்கா 10th standard இங்கிலீஷ்கான யூனிட் 3 ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸும் யூனிட் 4 ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கும் அதுக்கு அப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு and பப்ளிக் எக்ஸாம்க்கெல்லாம் இந்த லெசன் இருந்தெல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா first 4 years to 3 years ல இருக்கிற क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆற क्वेश्चंस தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பெடிஷன் மீன்ஸ் அ ஜர்னி ஆர் அ voyage. நெக்ஸ்ட்டு ரிப்ளெனிஷ்மெண்ட் அப்படின்னா ரிஸ்டோரேஷன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்ரிஹென்சிவ் மீன்ஸ் ஆன்ஷியஸ். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்டிசிபேட் மீன்ஸ் டு foresee or டு எக்ஸ்பெக்ட். ஸோ இப்போ யூனிட் 4ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா bifurcated அப்படின்னா divided into two parts. Next revive means to bring something back. Next ascertain means confirmed. Next affluent means wealthy. Overdraft அப்படின்னா upset or tensed. So next வந்து யூனிட் 5 6 7 இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவி 360 மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.